வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் மேன்மையை நாம் தியானிக்கிறோம். ஜெபம்தான் நம்மையும் இயேசுவையும் இணைக்கிறதாக இருக்கிறது. ஜெபம் நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாம எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அங்கே இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது இப்படி இயேசு ஜெபத்தை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். அவர் இந்த பூமியில வாழும்போது ஜெபிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கை நமக்குள்ளே அதிகரிக்க வேண்டும், நாமும் ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உபவாச நாட்கள்ல நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் இங்கே கேட்கிறவர்களாக இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக நாம் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய், சங்கீதக்காரர் சொல்கிறது போல அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுமே என்று சொன்ன வார்த்தையின்படி தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அதே போல சபை ஜெபம் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக வளரும்படி நாம் இந்த ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனால் முடிவு மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், சாமானியர்கள், சாதாரணமான மக்கள் எல்லாரும் ஜெபித்திருக்கிறார்கள். அதுல ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வரும் பொழுது இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சபைகளுக்காக ஜெபித்திருக்கிறார். அதில் விசேஷமாக நாம் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் அந்த சபைக்காக ஒரு அருமையான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவர் பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாதமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. 5 காரியங்களுக்காக இந்த ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்தில் 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். 2வது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை சபையார் கொடுக்க வேண்டும். 3வது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். 4வது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். 5வது, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினால் என்ன செய்யணுமா, பலப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இதில் முதலாவது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சகல ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாக சபையால் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை
அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதில் நாம் கடந்த வாரங்களிலெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய போக்குவரத்துகள், நம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவ சித்தம் மாத்திரமே என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும் போது கூட, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. உங்களுடைய ஜீவனே ஒரு புகையை போலதான் இருக்குது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மனிதன் தன்னுடைய ஜீவனை பற்றி அது எத்தனை நாள் இருக்கும் என்பதை தெரியாம மனம் போன போக்கிலே சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னபடி நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல மத்தேயு 7:21 இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனாலும் கர்த்தருடைய சித்தம் வேண்டும். இந்த பூமியில வாழ்கிற காரியங்களில் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய சித்தம் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பிரயாசங்களில், நாம் செய்ய நினைக்கிற காரியங்களில், எதிர்பார்க்கிற காரியங்களில், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். அது ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியமாக நாம் அதில் தியானித்தோம். எலியேசரை குறித்து, தாவீதை குறித்து, யோனத்தானை குறித்து, அதே போல பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்க தேவ சித்தத்தை அறியும்படி என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டார்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அதே போல குஷ்டரோகி தேவ சித்தத்துக்கு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். ரெபேக்காள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற, கற்பத்தில் இருக்கிற குழந்தைகளை குறித்து விசாரித்து தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவளாக இருக்கிறார். தானியேல் வேத புத்தகத்தின் மூலமாக எருசலேமின் பால் கடிப்புகள், சிறையிருப்பு, இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய சிறையிருப்பு எப்பொழுது மாறும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சொப்பனத்தின் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி நமக்கு இணைச்சுகிறார், தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வேத கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்கிறது? அதன்படி நாம் வாழ வேண்டும். முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன என்றால் நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லையா? அப்போ கர்த்தர் பரிசுத்தம் இல்லாமல் அவர் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஜெபத்திற்கும் பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் அது முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தான் எடுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது எழுதுகிறார், மாம்சத்தில் பாடுபடுகிறவர் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றால் அவன் மாம்சத்தில் என்ன செய்யணும்? பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லையா? நாம் முழுமையா ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு இதுதான் தேவ சித்தம், இப்படிதான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்காமே ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது? கர்த்தர் அதை கொடுக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு கொடூரமான பாவம் செய்த மனிதனை சாத்தானுக்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அவன் மாம்சத்துல அழிவு வரும்படியாய், வேதனைப்படும்படியாய், அப்படின்னா தான் அவன் தேவ சித்தத்துக்கு என்ன செய்வான்? ஒப்பு கொடுப்பான் என்று அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லையா? அப்ப பாருங்க, இந்த மாம்சத்துல பாடுபடுகிறவன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் சோவினமா இருக்கும் பொழுதோ, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதோ, அவன் எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவும் மாம்சத்தின் இச்சைகளுக்கு உட்படாமல் அவன் தன் பாவங்களை விட்டு என்ன செய்வான்? ஓய்ந்திருப்பான். அல்லையா? ஆகையினால் அந்த தேவன் நம்மை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமா வாழ வேண்டுதான் தேவ சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்காக தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாய் ஓட எனக்கு கிருபை தாரும். இல்லையா? அவருடைய கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை ஒரு நாள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். இல்லையா? அப்ப அதிகாலையில அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமா ஓடணும். உங்களுக்கு பிரியமான நீர் விரும்புகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமா இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை தருகிறவராக இருக்கிறார். அல்லையா? 2வது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எது தேவனுடைய சித்தம்? எல்லாவற்றிலும், in everything give thanks. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் தான் செலுத்தணுமா? இல்லையா? என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம். யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாவற்றையும் இழந்து 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போனது. ஆனாலும் அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையின்படி என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை கர்த்தர், நம்ம உண்மையா கர்த்தரை அன்பு கூர்ந்தா, அவரை அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நிச்சயமார்கள் நடப்பார்கள். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையா அன்பு கூறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை.
அவரை அன்பு கூறுகிறவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஒன்று தீமை வராது. இல்லையா? அதனால இதுலயும் எனக்கு ஒரு நன்மையை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நான் நினைத்து கர்த்தரை துதித்து அவரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்துகிற இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் கர்த்தரை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். அவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்கள் உற்சாகமாய் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லையா? ஏதோ ஒரு கடமைக்கு அல்ல, ஏதோ நன்மை பெற்றுக்கொண்டதுனால், ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டதுனால் அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் ஒரு தீமையான சூழ்நிலை வரும்போது ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒண்ணு போல இருக்கா? எப்பொழுதும் ஒன்று போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லையா? ஏதோ ஆண்டவர் செய்யும்போது உற்சாகம், ஒண்ணு இல்லாத போது சோர்ந்து போய் என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஒரு நம்பிக்கை உடையவர்களாய். அங்க யோபு சொல்கிறது போல அவர் எனக்கு குறித்திருக்கிறத என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். இல்லையா? என்னை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள என்னை கொண்டு போய் அதை நிறைவேற்றும் வரைக்கும் என் வாழ்க்கையில அவர் பலவிதமான வழிகளில் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். இல்லையா? ஒரு கோயவன் மண்பானையை செய்யணும்னா அவன் திட்டத்தின்படி அந்த பானை உருவாக்கப்படும் வரைக்கும் அதை பலவிதமா போட்டு என்ன செய்யறான்? அதை வணைந்து கொள்கிறான். அதே போலதான் கர்த்தரும் அவருடைய சித்தத்தின் மையத்திற்குள் நம்மை கொண்டு வருவதற்காக அவர் என்ன செய்றாரு? அவருடைய திட்டத்துக்குள்ள வரும் வரைக்கும் நம்மை வணைந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இல்லையா? ஆகையினால் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மூன்றாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. புத்தீனமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மைதான் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது புத்தீனமாக நடக்கிறவர்கள், ஐயோ நம்ம இப்படிலாம் இருந்தோம், ஆனாலும் இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு உணர்வடைந்து நினைச்சுவாங்க, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள இல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவார்கள். அல்லையா? அப்போ நன்மை செய்து எந்த சூழ்நிலையும் நன்மை இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரித்தார். அல்லையா? அதே போலதான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம நன்மை செய்யும் பொழுது, நம்ம நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கும் பொழுது புத்தீனமாக செய்யக்கூடியவர்களுடைய அறியாமையை நாம் என்ன செய்யறோமா? அடக்கி போடுகிறோம். அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லையா? அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றாரு, மனைவிகள் புருஷர்களை எப்படி ஆதாயப்படுத்துவாங்க? அறியாமல் இருக்கிறாங்க, புத்தீனமாக நடப்பார்கள், ஆனாலும் அவங்க அதுலயும் நன்மை செய்து கொண்டே இருந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து அமைதியுள்ள ஆவி உடையவர்களாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நற்கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமலேயே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்கிறார். இல்லையா? அவன் நம்ம நன்மை செய்தா புத்தியின மனுஷனுடைய அறியாமை என்ன செய்ய முடியும்? அடக்குவது தான். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 4வது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுப்பிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கிடக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னதான்? நாம் இந்த உலகத்துல பாடுகள் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Suffer according to the will of God.
இந்த உலகத்துல இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் தோளில் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா சீஷர்களும் ஆதி திருச்சபையிலிருந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பாடுகள் வழியாகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள். பாடுகள் இன்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சுகபோகத்தையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க ஆத்மா செத்து போய் தான் கிடக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன நேரிட்டதோ அதே மாதிரி உங்களுக்கு நேரிடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர்களை நிருபம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டது. அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா 200க்கு அதிகமான சர்ச்சஸ் அவர்கள் எரித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இனத்தில் உள்ள சர்ச்சஸ் மாத்திரம் இல்லை, அந்த குக்கி இனத்திலையும் எரிச்சிருக்கிறாங்க, அந்த மேட்டியா அந்த இனத்திலையும் எரிச்சிருக்கிறாங்க. அங்கேயும் உள்ள கிறிஸ்தவர். அதனுடைய நோக்கம் என்னன்னா மொத்தத்தில் கிறிஸ்தவர்களை என்ன செய்யணும்? அழிக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, அதுல பேர் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கலாம், பெண்டிகாஸ்ட் அந்த ஆவிக்குரிய சபைகளும் இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுனால அங்க என்ன வந்திருக்குது? உபத்திரவம். அவங்க கிறிஸ்தவர்களா இல்லாம இருந்தா இல்ல நாங்க மறுதளிக்கிறோம். அன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்தது. ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு 15 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளைய இயேசுவை மறுதளிக்கணும், இந்துவா மாறணும், ஏற்கனவே நீங்களாம் இந்தா இருந்த ஆட்கள் தான், அங்கதான் வரணும் அப்படி சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணி அந்த பிள்ளை மறுதளிக்கலை. கடுமையான சித்திரவதை நடு ரோட்டில் வைத்து எத்தனையோ பேர் போறான் வரான், ஒருத்தர் அதை பார்க்க கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாரும் துப்பாக்கியோட இருக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். அவன் ஆத்திரம் தீரு மட்டும் அதெல்லாம் கொடுமையான காரியங்கள். அந்த அளவுக்கு அந்த வாலிப பிள்ளைய துன்பப்படுத்தி, லேட்டஸ்டா வந்தது, துன்பப்படுத்தி முழந்தாள் படியிட வச்சு 2 கைகளையும் பின்புறமாக இப்படி வைத்து அங்கிருந்து எல்லா வண்டிகள் போறது வரைக்கும் வெயிட் பண்ணி தலையில பின் மண்டைகளை சுட்டு கொள்றாங்க. தலை மூளை எல்லாம் செதறி. அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எதுக்காக? கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதற்கு, சத்தியத்திற்காக அவர்கள் நின்றதுனால ஒரு நிமிஷத்துல நான் பெயர்ன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காததுனால இப்படிப்பட்ட கொடூரமான மரணத்தை அந்த வாலிப தங்கச்சி ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் அதனால வீடுகளை இழந்து, தங்களுடைய ஆஸ்திகளை இழந்து வனாந்திரத்தில் காடுகளுக்குள்ளே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, அரசாங்கமும் துணை நின்று கிறிஸ்தவர்களை வேட்டையாடுகிறது என்று பத்திரிகைகளில் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா டிவி நியூஸ்களுமே இதெல்லாம் போடாது. எந்த டிவிலையாவது நீங்கள் பாருங்க போடுறாங்களா? ஒரு டிவிலையும் போட மாட்டான். எல்லாரும் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அங்கே அப்போ தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் கிடைக்கும். பாருங்க, இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகளை, தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் செய்யாம இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நம்ம போய் அமெரிக்காவில் போய் உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம நாடு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த நாட்கள். எதனால இது? நான் கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தம் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும். இது கிறிஸ்துவின் நிமித்தம் வருது. நான் தொழில் செஞ்சேன், கடன் வாங்கினேன், நஷ்டப்பட்டேன், இதெல்லாம் உபத்திரம் வேற. இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், சத்தியத்தின்படி வாழுகிறது நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், அது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் வாழுகிறதுனால எனக்கு கர்த்தரனை உருவாக்கும்படியோ இல்லை என்றால் நான் செய்கிற தவறுகளின் தேவ சித்தத்தின்படி நான் செய்யாம எந்த காரியங்களை செய்திருந்தால் ஏற்படுகிற நஷ்டங்கள், இதன் நிமித்தமும் என்ன வருகிறது? பாடுகளும் உபத்திரங்களும் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அன்றியும் மனதாயிருக்கிற யாவரும், மனசா இருந்தாலே துன்பப்படுவாங்க. நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. நடக்க தேவபக்தியா நடக்கணும், வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு நினைச்சாலே துன்பம் வருமா? அல்லையா? அப்போ இது தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் தங்கள் ஆத்மாவை தன்னுடைய சிருஷ்டி கர்த்தாவுக்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். அல்லையா? ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் என்ன செய்யட்டும், நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். அது சீக்கிரத்தில் நீங்கி விட நம்முடைய லேசான உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்தியக்கான மகிமையை நமக்கு என்ன செய்யும்? உண்டாக்கும். அதுவும் இந்த பூமியில செய்ய வல்லவர். அதே போல இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப அந்த வாலிப தங்கச்சி பாருங்க, தலை சிதறுண்டு, மூளை சிதறுண்டு நடு ரோட்டில் கொல்லப்பட்டார். ஆனா அவ ஆத்மா இயேசு கிறிஸ்துவோ அவருடைய பாதத்தில் என்ன செய்யும்? இளைப்பாறுதலாக இருக்கிறது. இல்லையா? பரதீசில் அவ இளைப்பாரி கொண்டிருப்பான். எவ்வளவு சந்தோஷம்! ஒரு நிமிஷத்துல உயிர் முடிஞ்சுது. ஆனா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த வீடியோ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 4 நிமிஷம் ஓடுற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னால எவ்வளவு நேரம் அவளை சித்திரவதை பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த முடிவுல அவ மரணத்தை தழுவுகிறாள், கொலை செய்யப்படுகிறாள். ஆனா அந்த ஆத்மா என்ன செய்யும்? அது உடனே தேவனோடு சஞ்சரித்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். அல்லையா? அதனால இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லையா? அடுத்தபடியா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும். அதான் முக்கியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சரியான சத்தியத்துக்குள்ள இருக்கணும். அது தேவனுடைய சித்தம். அதற்காக நான் பிரயாசப்படணும். நான் தேவ சித்தம் செய்கிறேன் என்றால் மனுஷன் மேல பிரியம் உண்டாகி ஆத்ம பாரத்தோடு போய் சத்தியமாக சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டையிலே நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது தேவ சித்தம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை கரெக்டா சொல்லி அவர்களுக்கு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி கிறிஸ்துவண்டையில நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தபடியா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கல்வாரிக்கு போனார். எதற்காக வந்தால் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி. அல்லையா? நீங்கள் நானும் இயேசு சொன்னது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார் இயேசு. அல்லையா? இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை நம்ம கட்டி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லையா? நம்ம பரலோகத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு அதுக்கு நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய், அல்லையா, கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகத்தின்
இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் நான் என்ன செய்யணும்? உருவாக்கப்படும்படியாய், உலகத்தார் அல்லாதபடி இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் வாழும்படிதான் இயேசு கல்வாரில் தன்னை ஜீவ பலியான செய்திருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து உலக ஒரு சதமல்ல என்பதை உணர்ந்து உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாதவர்களாய், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழுகிற நாம் தேவனுடைய சித்தம் எது என்பதை உணர்ந்து உலகத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லை என்பதை உணர்ந்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக தேவ சித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றே நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனுடைய கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி கடைசி நாளில் எழும்ப வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். நம்ம ஒருவேளை மரித்து விட்டோம் என்றால் தேவ சித்தத்தின்படி நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருந்தால் நம்ம உயிரோடு என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். மற்றவர்கள் எழுந்திருக்க போறது கிடையாது. அப்ப தேவ சித்தம் என்னது? அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவதற்கு ஏற்ற ஆயத்தம் உள்ள வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். புத்தி உள்ள கன்னிகைகளாய் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஊழியக்காரர்களாய், தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களாய், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எப்பொழுதும் மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறவர்களை பிதாவின் சித்தத்தின்படி கடைசி நாளில் அவர் என்ன செய்வார்? எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற காரியங்களிலும் நாம் தேவ சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் அது தேவ சித்தம். ஒன்றுமே தெரியலையா? ஆண்டவரே, நான் விண்ணப்பெல்லாம் பண்றேன், இதுல உங்க சித்தம் மாத்திரம் நடக்கட்டும், உங்க பார்வைக்கு எது நிலவும் அது மாத்திரம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபித்தாலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். நாம் ஜெபிப்போமா? எல்லா தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புங்கப்பா. கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு போதித்தீங்க. அதன்படி நான் வாழணும்மா, பரிசுத்தமா வாழணும். இந்த உலகத்துல பாடுகள் உபத்திரம் வந்தாலும் மறுதளிக்காத வாழ்க்கையில நான் இருக்கணும். அதே போல எல்லாவற்றிலும் நமக்கு சோதனை செலுத்தணும்பா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்பா. கர்த்தாவே, நீர் வரும் பொழுது உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில நான் வாழணும்பா. கர்த்தாவே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், அப்ப நீங்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். சத்தியத்தை சத்தியமா எல்லாருக்கும் சொல்லணும்பா. புத்தியின மனுஷனுடைய அறியாமை கர்த்தாவே நன்மைகளை செய்து அடக்கிறது தான் தேவ சித்தம் சொல்கிறீங்களே. அப்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க என்று எல்லா தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. உங்க பார்வைக்கு எது நலமோ அதை என் வாழ்வில் செய்யும் ஐயா. உங்க பார்வைக்கு எது நலமோ அதை என் வாழ்வில் செய்யும் ஐயா. எதை செய்தாலும் நன்மை என்றே செய்கின்றேன். எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்கின்றேன்.
என் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. என் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. உங்க பார்வைக்கு எது நலமா அதை என் வாழ்வில் செய்யும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்க பார்வைக்கு எது நலம்? கர்த்தாவே, நாங்க நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கர்த்தாவே, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாத காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிறீங்களே. கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் தேவ சத்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபையாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்களில் உடைய சித்த மாத்திர வாழ்க்கையில் நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபையாக. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அப்படி உருவாக்கப்பா. நான் இந்த பூமியில் உடைய சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாக, ஒரு ஆயத்தம் உள்ள பாத்திரங்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தருகிறார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாம மைமைக்கென்று இந்த பிள்ளைகளை சாட்சியாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுராமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.